பாண்டியன் ஸ்டோர் நியூப்ரமும் முதல் மாத சம்பளத்தில் வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க செந்தில். எனக்கு முதல் மாதம் சம்பளம் வந்துச்சு, அதனால நான் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு செந்தில் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க. இது அவங்கவுங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு செந்தில் தம்பி உண்மையிலேயே உங்களுடைய செலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாராலுமே வந்து எதிர்பார்க்க முடியல செந்தில் இந்த அளவுக்கு செய்வாங்கன்ட்டு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. அது வந்து சொல்லுடா என்னடா வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்பாவுக்குன்றாங்க. அதுக்கப்புறமா அப்பாவுக்காக நான் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கொடுக்குறாங்க. அப்பா இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லவும் உடனே பாண்டியன் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. டே வர சம்பளத்தை இப்படி வீண் செலவு அழிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு இதுன்றது இல்லையாடான்றாங்க. பொறுப்பாக எதையும் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க செந்தில் கிட்ட. பொண்டாட்டி உனக்காக லோன் போட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நீ இங்கே என்னடனா எல்லாமே வந்து வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அந்த அளவுக்கு பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு செந்திலுக்கு. அடுத்து என்ன நடக்க போது, நம்ம செந்தில் அவங்களுடைய அப்பாவுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.